ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மணி ஆரம்பமாகுது. இப்போது நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம ஃப்ரிட்ஜை நீட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், பாசி பருப்பை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய், வெங்காயம், மாங்காய், தக்காளி எல்லாம் போட்டு இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் தான். எல்லாம் போட்டு மசாலா பொடி எல்லாம் போட்டு கூட்டி வச்சிடலாம். குக்கர் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சொரக்காய் சாம்பார் வச்சாச்சு. இதில் ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இப்போ தோசை. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்து தோசையும் சட்னியும் தான். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரைஸ் வந்து நல்லா குக்கர் விசில் வந்துடுச்சு, இறக்கி வச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கோயிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் மோர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி கொஞ்சம் மோரும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் இதில் 11 தண்ணி வந்துட்டுருக்குது. அடுத்து என்ன செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சீனி அரக்காய் வந்து நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் வத்தல் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் போட்டிருக்கு. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக காட்டி பல்லாரி கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வத்தலும் போடுவாங்க, வத்தலும் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்துச்சா, சரி அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிறேன். இப்போ இதை லேசாக வதக்கலாம். நான் இதை வேக வைக்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அதனால் நான் பார்த்து கொட்டினதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக உப்பு பார்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் உப்பு போடாமல் வேக வச்சுங்க அப்படின்னா இது போடுறப்பே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்க. இது கூட 11 தண்ணி கொதிச்சிருச்சு. அதை தூக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த கடுகு சீரகெல்லாம் பொரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற சீனி அரக்காய் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைப்பாங்க. அது கொஞ்சம் லேட்டாகும். என் பொண்ணு ஸ்கூல் கிளம்பிட்டா, அதனால் டக்குன்னு செய்யணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். இது கூட பார்த்திங்கன்னா இது சீனி அரக்காய் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டில் செய்வாங்க. நான் இந்த மாதிரி செய்கிறேன். இது கூட வந்து பருப்பு போட்டும் செய்வாங்க. அப்புறம் தேங்காய் மசாலா மாதிரி போட்டு அரைச்சி ஊற்றி செய்வாங்க. நான் இன்றைக்கி சிம்பிளான முறையில் செய்கிறேன். இது நல்லா வதங்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பூ போட போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ ஒன்று தேங்காய் பூ போட்டாலும் பிடிக்காது. அதுக்காக தான் இது நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாருக்கு வந்து கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை பள்ளிச்செடி எதுவுமே இல்லை. நான் வந்து கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, வத்தல் போட்டு தாளிச்சிருக்கிறேன். நம்மளுக்கு சாம்பார் வந்து குக்கர் வந்து விசில் இறங்கிடுச்சு. இப்போது இதே இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீனி அரக்காவுமே வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு ஒரு காய் வரை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது நம்ம இதையுமே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் பாப்பாக்கு 8 மணி ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு லேட்டாக ஆகிடுச்சுங்கிறதுனால நான் கடைன்னு சமைக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, ஊற வச்ச கொஞ்சம் பாசிப்பயிறு, அப்புறம் நல்லா முட்டைக்கோசு வாஷ் பண்ணி திரி வச்சுருக்கிறத போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். உப்பு போட்டுக்கோங்க, இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோசு இன்னும் வேகலை இருக்கட்டும். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆச்சு, லன்ச் பேக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம லன்ச் பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 8:05 ஆகிடுச்சு. 8:15 வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். அதனால் வந்து முட்டைக்கோசு வந்து நான் அடுப்பில் பாருங்கள் வேக வச்சிட்ருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத காமிச்சிடலாம். பார்த்திங்கன்னா தோசை தான் பார்த்துருப்பீங்க. நான் காலையிலே வீடியோவில் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டா லென்த் வீடியோவில் நான் அதை போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் கோயிலுக்கு போகிறோம், அதனால் வந்து கொஞ்சம் மோர் கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பச்சடி, தக்காளி பச்சடி சூடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதனால் அது பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சீனி அரக்காய் பொரியல். இதில் பார்த்திங்கன்னா 11 தண்ணி. பாப்பாவுக்கு வந்து இப்போ முட்டைக்கோசு வந்து நான் கொடுத்து விடலை, ஏன்னா இது வந்து இன்னும் வேகலை. அதனால் வந்து சீனி அரக்காய் மட்டும் கொடுத்து விடலாம், சாம்பார் வச்சு சீனி அரக்காய் மட்டும் கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். மற்ற லன்ச்லாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதை எப்படி சமைச்சேன், எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறத ஃபுல் லென்த் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. உங்கள் வீட்டில் என்ன லன்ச், என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பை.
சாம்பார் சாம்பார் அதில் ஊற்றிட்டா ஊட்டி மாங்காய் காய்ச்சி இருடி இதெல்லாம் ஒரு சுட்டு மட்டும் காட்டு மேக் பண்ண இது கூடலாம் பாப்பா போய் லன்ச் பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து 8:15 ஸ்கூல் பஸ் வந்துடும். அதனால் சீனியர் இருக்க பொரியல் மட்டும் வச்சு நான் லன்ச் பேக் ரெடி பண்ணிவிட்டேன். அது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும். பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.